அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,23,184 கனஅடியில் இருந்து 1,34,000 மேற்பட்ட கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், அணை நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பர்னேஷ். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 12 டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,60,000 கனஅடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து நேற்று 1,23,184 கன அடியிலிருந்து தற்பொழுது 1,34,115 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் நேற்று 103.13 அடியிலிருந்து தற்பொழுது 107.69 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 75.16 டிஎம்சியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒரு சில நாட்களில் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து எந்த நேரத்திலும் உபரிநீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறை சார்பிலும் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இதில் செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி, கோவிந்தப்பாடி ஆகிய கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டு உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 24 மணி நேரமும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.